என்ன நண்பர்களே, இந்த நாளிலும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளின் வீடியோவை உங்களை சந்திப்பதில் எனக்கு அதிக மகிழ்ச்சி. நாங்கள் 4 பேர் மீடியா டீமாக கோலார் பகுதிக்கு அங்கே நடைபெறுகின்ற ஊழியங்களை குறித்து வீடியோ மற்றும் போட்டோ எடுப்பதற்காக கடந்து சென்றிருந்தோம். எங்களுடைய வேலை முடிச்சாச்சு. அவனே அங்கே உள்ள எங்களுடைய நண்பர் என்ன பண்ணார், எங்களை திருப்பதி போகிற பஸ்ஸில் ஏற்றி விட்டார். கோலார்லேருந்து திருப்பதி போகிற பஸ்ஸில் சித்தூரில் இறங்கி அங்கேருந்து சென்னைக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு ஏற்றி விட்டார். எங்களுக்கு கன்னட மொழி தெரியாததுனால அந்த பஸ்ஸில் என்ன எழுதியிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. முன்னாடி நாங்கள் போய் உட்காரலான்ட்டு போனால் முன்னாடி எல்லாம் அப்படியே முட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. இந்த பஸ்ஸு உண்மையிலே திருப்பதி தான் போகுதா அல்லது திருப்பதியிலேருந்து வருதா அப்படின்னு டவுட் ஆயிடுச்சு. யார்கிட்ட அதை கேட்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அங்கே தமிழ் தெரிஞ்ச ஒரு மிலிட்ரி மேன் அங்கே இருந்தார். அவர் எங்களுடைய அந்த சம்பாஷணையை கவனிச்சுட்டு, நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியுது, இங்கே எல்லாரும் முட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, இது திருப்பதியில் போட்ட முட்டையா அல்லது திருப்பதிக்கு போகிறவங்களா அப்படின்னு குழப்பமா இருக்குது. நீங்கள் சொல்றது கரெக்டு தான். நம்ம எல்லாரும் திருப்பதியில் போய் முட்டை போடுறோம். திருப்பதியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நார்த்து கர்நாடகாவில் உள்ள மலை கோயிலில் போய் மொட்டை போட்டுட்டு திருப்பதிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் ஒரு பக்கம் சிரித்து விட்டோம், இன்னொரு பக்கம் நம்முடைய பாரத தேசத்தாருடைய பக்தியை நினைத்து நாங்கள் மெச்சினோம். எமில் ஜெபசிங்கனுடைய பாடல் வரி இப்படி சொல்லுகிறது: பரிசேயர் பண்டிதர் நீதியிலும் பாரத புதல்வர் மத்தியிலும் உன் நீதி பக்தி மிஞ்சாவிட்டால் இயேசுவை சொல்வதை நிறுத்திவிடு என்று அவர் சொல்லுகிறார். நம் பக்தி எப்படி இருக்கிறது? காற்றில் பறக்கும் பதரை போல் இருக்கிறதா, புயலே அடித்தாலும் அசையாத ஆலமரத்தை போல் இருக்கிறதா? சற்றே சிந்தியுங்கள். காற்றில் பறக்கும் பதரை போல் இருந்தால் நம்முடைய நீதியினாலோ நம்முடைய பக்தியினாலோ யாருக்கும் எந்த நன்மையும் வரப்போவதில்லை. ஆனால் புயலே அடித்தாலும் அசையாத ஆலமரத்தை போல் நம்முடைய பக்தி இருந்தால் நமக்கு மாத்திரமல்ல, நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கும் அது நன்மையை கொண்டு வரும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பக்தி நிறைந்த தேசத்திலே வசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் எங்களிடம் உள்ள பக்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. அநேக கிறிஸ்தவ நாடுகளில் ஆலயங்கள் சினிமா தியேட்டராக, மால்களாக மாற்றப்படுகிறது. விசுவாசிகள் வராததால் அநேக நாடுகளில் ஆலயங்கள் இழுத்து மூடப்படுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய தளர்ந்த முழங்காலை திரும்பவும் நிமிர்த்தி ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து உண்மையான பக்தியோடு, உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான தெய்வ பயத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் கிறிஸ்து என்ற இந்த ஊழியத்திலே நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பொது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். புது வாழ்வு மலர்ந்திட காண்போம், நிலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம். கிறிஸ்துவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம் இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம்.
கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். பெயரிட்டு அழைத்தவர் நம் இயேசு, இதய சிங்காசனம் அமர்ந்திட்டவர். தரிசனம் தந்து நடத்துகிறார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார், வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே, நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே. ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.